ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு நான் இந்த நாளின் வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மறுபடியுமாய் தேவனுடைய அளவற்ற கிருபையினாலே நாம் இந்த புதிய நாளுக்குள்ளாய் கடந்து வரும்படியாய் தேவன் நமக்கு சுகத்தையும் பலத்தையும் கொடுத்திருக்கின்றார். ஒவ்வொரு நாளுக்குள்ளாய் நாம் பிரவேசிக்கும் பொழுதும் நம்முடைய எதிர்பார்ப்புகள், நம்முடைய வேண்டுதல்கள், நமக்கு தேவையான காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் எதிர்பார்த்த விதமாக அந்த நாளுக்குள்ளாய் நாம் கடந்து வருகின்றோம். இவர்களுக்கு மேலாக தானே தேவனுடைய கிருபையின் கரம் நம்மோடு கூட இருந்து நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கிற விதமாக, நம்மை பாதுகாத்து கொள்ளுகிற விதமாய் நம்மை வழி நடத்துகிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. நிச்சயமாய் தேவனுடைய வழி நடத்துதல் ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட இருக்கவில்லை என்று சொன்னால் அது ஒரு வீணான நாளாக காணப்படும். ஆகையினால் இந்த நாளிலும் கூட தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கின்ற நானும் நீங்களும் அவரை நோக்கி பார்த்து அவருக்கு நன்றி செலுத்தினவர்களாய், ஆம் கர்த்தாவே, ஒவ்வொரு நாளை நாங்கள் கடந்து வரும் பொழுதும் உம்முடைய கிருபையினாலே, உம்முடைய இரக்கத்தினாலே, நீர் கொடுக்கின்ற சுக பல ஜீவனினாலே நாங்கள் ஒவ்வொரு நாளையும் கடந்து வரும்படியான கிருபையை நீர் எங்களுக்கு பாராட்டுவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லுவோம். இந்த நாளுக்குள்ளாய் வந்திருக்கும் பொழுது அநேக காரியங்களை நம்முடைய உள்ளத்தில் வைத்தவர்களாக நாம் கடந்து வந்திருக்கக்கூடும். இந்த நாளுக்குள்ளாய் நாங்கள் பிரவேசித்திருக்கின்றோமே, இந்த நாளை நாங்கள் முடிக்கும் வரை நாங்கள் எடுத்துக்கொள்ளுகின்ற பிரயாசங்கள், நாங்கள் செய்து முடிக்கக்கூடிய வேலைகள், எங்களுடைய தேவைகள் யார் சந்திப்பார்கள் என்று சொல்லுகின்ற ஒரு கலக்கத்தின் நிலைமையாக கூட காணப்படலாம். ஆனால் ஆண்டவர் உங்களையும் என்னையும் அவர் பார்க்கின்றபடியினாலே, உங்களையும் என்னையும் அவர் அறிந்திருக்கின்றபடியினாலே அவர்தாமே நமக்கு தேவையான காரியங்கள் எல்லாவற்றையும் செய்ய அவர் போதுமானவராய் இருக்கின்றார். தைரியத்தோடு கூட இந்த நாளுக்குள்ளாய் நாம் பிரவேசிப்போம். 56வது சங்கீதத்தின் 8வது வசனத்தை நான் வாசிக்கின்றேன். Psalm 56 verse 8. என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. நிச்சயமாக இந்த இடத்துல நாம் பார்க்கும் பொழுது இந்த சங்கீதத்தை எழுதியவர் சொல்லுகின்றார், என் அலைச்சல்களை எல்லாவற்றையும் தேவரீர் எண்ணி இருக்கின்றீர். அப்படி என்று சொன்னால் நம்முடைய அலைச்சல்கள் எல்லாவற்றையும் தேவன் எண்ணக்கூடியவராக இருக்கின்றார். எவ்வளவு ஒரு மகா பெரிய கிருபையை நாம் தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றிருக்கின்றோம். நான் கடந்து போகின்ற காரியங்கள், நான் படுகின்ற அலைச்சல், இவைகள் எல்லாவற்றையும் சர்வ சிருஷ்டி கர்த்தாவாகிய அவர்தாமே எல்லாவற்றையும் அறிந்திருக்கின்றாராம். இதை காட்டிலும் நீங்களும் நானும் சந்தோஷப்பட வேண்டும் என்று சொன்னால் வேற என்ன காரியம் இருக்கும்? எல்லாவற்றையும் படைத்து ஆளுகை செய்கின்ற ஒரு தேவன் என்னுடைய அலைச்சல்களை அவர் எண்ணுகின்ற ஒரு தேவனாக இருக்கின்றார். அது மாத்திரமல்ல, அடுத்த பகுதியில் நாம் பார்க்கின்றோம், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும். நிச்சயமா இன்னொரு இடத்துல நாம் பார்ப்போம் என்று சொன்னால் வேதத்தில் சொல்கிறது, உன் கண்ணீரை கண்டேன், உன்னுடைய கண்ணீரை என்னுடைய துருத்தியில் அல்லவோ வைத்திருக்கின்றேன், உன்னுடைய கண்ணீரை நான் கணக்கிட்டு இருக்கின்றேனே என்று சொல்லி அந்த இடத்துல நாம் பார்க்கின்றோம். அப்படி என்று சொன்னால் இந்த நாளிலும் கூட தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கும் பொழுது ஆண்டவரை நோக்கி பார்த்து நானும் நீங்களும் கூட சொல்ல முடியும், ஆண்டவரே, நீர் என்னுடைய அலைச்சல்களை எல்லாவற்றையும் நீர் எண்ணி பார்க்கின்றவர், என்னுடைய கண்ணீரை உம்முடைய துருத்தியிலே நீர் வைத்திருக்கின்றவர். அது மாத்திரமல்லாதபடி கடைசியில் நம்ம பார்க்கிறோம், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. எவ்வளவு ஒரு ஆச்சரியமாய் காணப்படுகிறது அல்லவா? நம்முடைய ஒவ்வொரு சொட்டு கண்ணீரையும் தேவன் கணக்கில் வைக்கின்ற தேவனாக இருக்கின்றாராம். ஏனோ தானோ என்று சொல்லி கடந்து செல்லுகின்ற ஒரு தேவன் அல்ல, நானும் நீங்களும் நோக்கி பார்க்கின்றவர், நானும் நீங்களும் விசுவாசிக்கின்ற தேவன். ஏதோ இவர்கள் கடந்து செல்லுகின்ற பாதைகளிலே இவர்களை நான் நடத்துவேன் என்று சொல்லி மாத்திரமல்ல, நம்முடைய கண்ணீரை காண்கின்ற தேவன், நம்முடைய கண்ணீரை துருத்தியிலே வைக்கின்ற தேவன், நம்முடைய கண்ணீரை கணக்கில வைக்கின்ற தேவன். மகனே, மகளே, இந்த கால வேளையில சோர்ந்து போனாயா? நீ இந்த நாளிலே கடந்து போகும் பொழுது உன்னுடைய கண்ணீரை உன் தேவன் காண்கின்றவராக இருக்கின்றார். உன்னுடைய கண்ணீருக்கு பதிலாய் அவர் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க அவர் போதுமான தேவனாய் இருக்கின்றார். இந்த நம்பிக்கையின் விசுவாசத்தோடு கூட தானே இந்த நாளுக்குள்ளாய் நாம் பிரவேசித்திருக்கின்றோம். தேவன் நம்மை வழி நடத்தட்டும், தேவனுடைய கரம் நம்மை ஆளுகை செய்யட்டும். அவர் நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து உங்களை நடத்த அவர் போதுமானவராய் இருக்கின்றார். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வதித்து தரட்டும். ஆமென்.